அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிஷோர்குமார். ஸோ ஜூன் 16 தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஹிந்து அனாலிசிஸ் டிஎன்டில. ஓகேங்களா? இதுல இந்தியா, ஸ்லோவாக்கியா இத பத்தி வந்து நம்ம இன்னும் எடிட்டோரியல் பார்த்ததுக்கு அப்புறமா பார்க்கலாம். ஓகேங்களா? ஏன்னா கொஞ்சம் பாதி பாதி நியூஸா இருக்கு. அதனால வந்து நம்ம ஃபுல்லா அத எடிட்டோரியல் முடிச்சுட்டு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் எடிட்டோரியல்ல பார்த்தீங்க அப்படின்னா, வி ஷால் டைரக்ட்லி கோ டு பீஸ் வித் பீஸ். இந்த எடிட்டோரியலுக்கு போயிடலாம். பிரிவென்டிவ் டிடென்ஷனுடைய மிஸ்யூஸை பத்தி இந்த ஆர்டிக்கல் வந்து பேசுது. ஓகேங்களா? அப்ப பிரிவென்டிவ் டிடென்ஷன்னா என்ன? அத முதல்ல நம்ம ஒரு குயிக் ரீகேப்பா பார்த்துட்டு வந்துடலாம். பிரிவென்டிவ் டிடென்ஷன் அகெயின்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன் அப்படின்ட்டு ஆர்டிகல் 22 நமக்கு என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிராண்ட்ஸ் ப்ரொடெக்ஷன் டு த பர்சன்ஸ். ஓகேங்களா? இந்த அரெஸ்ட் அண்ட் டீடைன்ட ரெண்டு விதமா பிரிக்கலாம். ஒன்னு வந்து பியூனிட்டிவ் அரெஸ்ட், இன்னொன்னு பிரிவென்டிவ் அரெஸ்ட். பியூனிட்டிவ் அப்படின்னா என்னது? நீங்க ஆல்ரெடி ஒரு அஃபென்ஸை கமிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஓகேங்களா? அவங்கள வந்து ட்ரையல் அண்ட் கன்விக்ஷன் பண்றதுக்காக, கோர்ட்ல பண்றதுக்காக அரெஸ்ட் பண்ற அரெஸ்ட் தான் பியூனிட்டிவ். ஓகேங்களா? பண்ண பனிஷ்மெண்ட்டுக்காக, பண்ணக்கூடாதுங்கிற ஒரு பனிஷ்மெண்ட்டுக்காக ஒரு பர்சனை வந்து டீடைன் பண்ணலாம். அதுக்கு சட்டத்துல இடம் இருக்கு. ஓகேங்களா? அப்படி இருக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த பார்ட்டுக்கு வந்து நம்ம என்ன அந்த ஆர்டிகல் 22 என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த விஷயத்துக்காக அரெஸ்ட் ஆகுறீங்க, அதுக்கப்புறமா வந்து அந்த அரெஸ்ட் பண்ணப்படுறவருக்கு வந்து அவர் வந்து லீகல் பிராக்டிஷனருக்கு கன்சல்ட் பண்ணக்கூடிய உரிமை, அதுக்கப்புறமா வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டவர் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட 24 மணி நேரத்துக்குள்ள இன்க்ளூடிங் த ஜேர்னி டைம் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய உரிமை, அதுக்கப்புறம் அவரை 24 மணி நேரம் கழிச்சு மேஜிஸ்ட்ரேட்டோடைய உத்தரவு இல்லாம அவரை டீடைன் பண்ணக்கூடாதுங்கிற உரிமை எல்லாமே கொடுத்துருக்காங்க கான்ஸ்டியூஷன்ல. செகண்ட் பார்ட் இருக்குல்ல, பிரிவென்டிவ் டிடென்ஷன். அதை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் போத் அவைலபிள் ஃபார் போத் சிட்டிசன்ஸ் அண்ட் ஏலியன்ஸ். ஓகேங்களா? இந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷனை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து டீடைன் பண்ணப்படுறாங்க அப்படின்னா தட் ஷுட் நாட் எக்ஸீட் 3 months. இந்த இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அன்லஸ் அட்வைசரி போர்டு வந்து அவங்களுக்கு வந்து அந்த டிடென்ஷனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ற வரைக்கும் அந்த போர்டு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் ஷுட் கன்சிஸ்ட் ஆஃப் ஜட்ஜஸ் ஆஃப் த ஹை கோர்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிரவுண்ட் ஆஃப் த டிடென்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கம்யூனிகேஷன் ஷுட் பி கம்யூனிகேட்டட். ஓகேங்களா? கிரவுண்ட் ஆஃப் த டிடென்ஷன் வந்து கம்யூனிகேட் டு த டிடென்டிவ். ஓகே, ஆனா பப்ளிக் இன்ட்ரெஸ்டின் பேர்ல சில நேரங்களில் டிஸ்க்ளோஸ் பண்ணாமையும் இருக்கலாம் அப்படின்னு போடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்எஸ்ஏ அரெஸ்ட் ஆகுறாங்க, நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட்ல, இல்லைன்னா வந்து யூஏபிஏல ஆக்ட்ல வந்து அரெஸ்ட் ஆகுறாங்க அப்படின்னா அதுக்கு அவங்களுக்கு எந்த கிரவுண்ட்ல எதுக்காக அரெஸ்ட் ஆகுறாங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ப்ரொவிஷன் தான் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்ஸால மிஸ்யூஸ் பண்ணப்படுது. ஓகேங்களா? அதுதான் இப்ப பார்க்க போறோம். அதுக்கப்புறம் இந்த டிடென்யூ இருக்காங்கல்ல, அவங்க ஷுட் பி அஃபோர்டட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு மேக் their ரெப்ரசன்டேஷன் அகேன்ஸ்ட் த டிடென்ஷன் ஆர்டர். ஓகேங்களா? ஸோ இந்த விஷயங்கள் தான். ஓகேங்களா? இந்த பார்ட் தான் அங்க மிஸ்யூஸ் பண்ணப்படுது. அப்ப இது என்னங்கிறத பார்ப்போம். இப்ப ஒரு மெக்கானிசம் அது எதுக்காக கொடுத்திருக்காங்க? டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது, லா அண்ட் ஆர்டர் சுச்சுவேஷன் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஸ்டேட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு 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 இன்ஸ்ட்ருமெண்ட்டை இட் இஸ் யூஸ்ட் பை த ஸ்டேட் டு டிப்ரைவ் த பீப்புள்ஸ் லிபர்ட்டி. ஓகேங்களா? ஒரு ஸ்மால் பெட்டி கேசஸ் கூட, ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட், அந்த மாதிரியான விஷயங்களுக்கு கூட என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவர் அந்த மாதிரி தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? தே ஆர் த ஸ்டேட் இஸ் அரெஸ்டிங் தெம் அண்டர் த ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்ட். ஓகே, ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் அந்த இதுல. ஓகேங்களா? ஸோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா இது என்ன ஆகும் அப்படின்னா, ஓவராலா இட் இஸ் அ டிப்ரிவேஷன் ஆஃப் த பர்சனல் லிபர்ட்டி விச் ஹாஸ் பீன் கிவன் பை த கான்ஸ்டிடியூஷன் இன் ஆர்டிகல் 21. 21ல என்ன சொல்லியிருக்காங்க நமக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்டிகல் 21 டிக்ளேர்ஸ் தட் no person shall be deprived of his life or personal liberty except procedure established by law. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அப்ப என்ன பண்ணலாம் நம்ம அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில அட்வைசரியும் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இந்த கைட்லைன்ஸ் கொடுத்திருக்காங்க இந்த அலகாபாத் ஹைகோர்ட். அது என்னன்னா, இட் ரிக்வயர்ஸ் எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் டு ஜஸ்டிஃபை தேர் எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் வந்து ஜஸ்டிஃபை பண்ணுமா, எதுக்காக நீங்க பிரிவென்டிவ் டிடென்ஷன் கொடுத்தீங்க. அப்புறமா வந்து கான்ஸ்டிடியூஷனல் சேலஞ்சஸ் பண்ணலாம், அன்லாஃபுல்லா வந்து பிரிவென்டிவ் டிடென்ஷன் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்னா. ஓகேங்களா? அது இதுலயே இருக்கு. ஓகேங்களா? இதுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேர்டு ரைட்ல உங்களுக்கு டிடென்யூ ஷுட் பி அஃபோர்டட் ஆப்பர்ச்சுனிட்டி டு மேக் ரெப்ரசன்டேஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்
இட் ஷுட் ஆல்சோ தே ஷுட் ஆல்சோ ஸ்னாப் அட் த ஹீல்ஸ் அப்படிங்கிறது கால்களை கட்டி போடணும் அப்படிங்கிறாங்க. மேஜிஸ்ட்ரேட்டோட கால்களை கட்டி போடணும். எப்படின்னா கம்யூனல் டென்ஷனுக்காக ஜெயில் ஜெயில் ப்ரொட்டஸ்டர்ஸ் வந்து நான் இது பண்றேன் அப்படின்றவங்களுக்குலாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தே ஹூ ஷுட் இம்போஸ் ப்ரொஹிபிட்டிவ்லி அன்அஃபோர்டபுள் பாண்ட்ஸ் ஃபார் ரிலீஸ். ஓகேங்களா, அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிலீஸ்க்காக அன்அஃபோர்டபுள் பாண்ட்ஸை வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா, அதெல்லாம் வந்து நம்ம நிறுத்தணும். ஓகேங்களா, ஒரு பாண்டை கொடுத்து கையெழுத்து போட்டு இவ்வளவு அமௌண்ட் நீ கொடுத்தாதான் உனக்கு இது பண்ணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. ஓகேங்களா, அவங்கள லாக் பண்றாங்க. அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. மேஜிஸ்ட்ரேட்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகே, அதே மாதிரி இந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் எது எதுக்கெல்லாம் வந்து மிஸ்யூஸ் பண்ணப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்றங்கிற பேர்ல பீஸ் சைலன்ஸ் பண்றது, அதாவது வந்து டிசென்ட்டை வந்து சைலன்ஸ் பண்றதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்டிவிஸ்ட் இருக்காங்களா, சோனம் வான்ஷாக், அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா he has been detained under the நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட். அவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு என்விரான்மெண்டலிஸ்ட். ஓகேங்களா, லடாக்ல அவர் வந்து போராட்டம் பண்றாரு. அவரை வந்து இந்த மாதிரி டிசென்ட்டை வந்து வெளிப்படுத்த முடியாம அரெஸ்ட் பண்ணி வைக்கிறது, விச் இஸ் அகேன்ஸ்ட் டெமோக்ராட்டிக் பிரின்சிபல்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ் ஆக்டிவிஸ்ட் அதே மாதிரி வந்து டிடைன் பண்ணி வைக்கிறது. ஓகே, ஸோ இதெல்லாமே வந்து நிறுத்தி வைக்கணும். அப்ப இதெல்லாம் மிஸ்யூஸ் பண்ணப்படுறது. ஓகேங்களா, இட் ஹாஸ் த ஹவு த லா இஸ் மிஸ்யூஸ்ட் அப்படின்னா இந்த மாதிரிலாம் அப்படிங்கிறத சொல்லலாம். ஓகேங்களா, இந்த ஒரு 3 பாயிண்ட் எழுதுங்க. நான் சொன்ன இந்த 3 பாயிண்ட் எழுதுங்க. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் ஹாஸ் பீன் சைட்டிங் த நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட், நேஷனல் செக்யூரிட்டி ஆக்டுக்காக. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ் அண்ட் ஆக்டிவிஸ்ட வந்து டிடைன் பண்ணி வைக்கிறது. அதுக்கப்புறமா வந்து அன்அஃபோர்டபுள் அன்அஃபோர்டபுள் பாண்டை வந்து டிடைன்யூ மேல போடுறது. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிஸ்யூஸ் பண்ணப்படுற ஆக்ட். அதுக்கப்புறம் அவங்க அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இது ஒரு விஷயம். செகண்ட், இது நடக்குமா, கிரிட்டிசிசம் என்ன, இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம், எக்ஸிக்யூட்டிவ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹிஸ்டாரிக்கலி ரிலக்டன்ட் டு பெனலைஸ் இட்ஸ் பர்சனல். ஓகே, ஏன்னா வந்து அது ஸ்டேட்டுக்கு சம்மந்தப்பட்டது. அதே மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்ஸ் ஆர் பார்ட் ஆஃப் த ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகேங்களா, ஸோ இந்த நேம் ஆஃப் லா அண்ட் ஆர்டர் தே வில் டூ வாட் எவர் தே வாண்ட். ஓகேங்களா, இது அப்ப ஸ்டேட் வந்து இதை தடுத்து நிறுத்துமா அப்படிங்கிறது ப்ராப்ளம் தான். ஓகேங்களா, இந்த ரெண்டு விஷயங்கள் தான் கிரிட்டிசிசமா வந்து சொல்லப்படுது. ஓகேங்களா, மிஸ்யூஸ் ஆஃப் த அதாவது வந்து லிமிடேஷன்ஸ் ஆன் த பார்ட் ஆஃப் ஒரு கடிவாளம் போட முடியாத ஒரு சூழலுக்கு மற்ற ஆக்டிவிஸ்ட் வந்து இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் அதுக்கு இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டு மெயின்டைன் லா அண்ட் ஆர்டர். ஓகே, நெக்ஸ்ட் டெக்னாலஜி டிரைவ்ஸ் இந்தியா பிரான்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் கன்வர்ஜென்ஸ். இந்தியா பிரான்ஸோட ரிலேஷன்ஷிப் பாத்தீங்கன்னா நேற்று கூட நம்ம பார்த்தோம். இந்தியா இம்பாக்ட் ஏஐ சப்மிட்ல மேக்ரூன் வந்து கலந்துக்கிட்டாரு. அதுக்கப்புறமா வந்து பாரத் இனோவேட்ஸ் ஈவெண்ட்ல அவர் வந்து கலந்துக்கிட்டாரு, ஜாயிண்ட்லி இனாகிரேட்டடு. அதுக்கப்புறம் பாரிஸ்ல வந்து அதே மாதிரி விவா டெக் சப்மிட்னு ஒன்று நடக்க போகுது, அது மோடி அவர்கள் வந்து கலந்துப்பாரு. அந்த விவா டெக் சப்மிட் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து யூரோப்லேயே லார்ஜஸ்ட் டெக்னாலஜி ஸ்டார்ட் அப் ஈவெண்ட் தான். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரான்ஸுக்கு உண்டான பார்ட்னர்ஷிப்பை அப்கிரேடட் இன்டு ஸ்பெஷல் குளோபல் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பா. ட்ரெடிஷ்னலான ஏரியாஸ் நம்ம என்னென்ன பார்ட்னர்ஷிப் வச்சிருந்தோம், டிஃபென்ஸ், நியூக்ளியர், ஸ்பேஸ், இதோட சேர்த்து இப்போ இட் ஹாஸ் ஆடட் ஃபோக்கஸ் வித் டெக்னாலஜி அண்ட் இனோவேஷன். திஸ் ஃபோக்கஸ் வில் இன்க்ளூட் சைபர் ஸ்பேஸ். இந்த டெக்னாலஜி அண்ட் இனோவேஷன்ல என்னென்னலாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைபர் ஸ்பேஸ் வரும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரும், ஹெல்த் கேர், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். ஓகேங்களா, இது எல்லாமே வரும். ஹெல்த், எஜுகேஷன், கேர் எக்கானமி, கிரியேட்டிவ் எக்கானமி. And France has its best state of art with respect to technology, narrow space, AI, robotics. அப்ப இதெல்லாமே வந்து இந்தியா வந்து அதோட வளர்ச்சிக்காக யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேங்களா, அப்ப இந்த ரெண்டு பிளாட்ஃபார்மும் இட் வில் கிவ் பிரைவேட் செக்டார் சப்ஸ்டான்சிவ் கொலாபரேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட்ஸ். ஓகேங்களா, எனேபிள் பண்ணும் இந்த எண்டை வந்து அச்சீவ் பண்றதுக்காக. நெக்ஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு இதனால என்னென்ன நமக்கு பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா we can co-produce and co-design
த டிஃபென்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ். ஓகேங்களா, ரஃபேல்லாம் கூட இப்போ நம்மளே அந்த கிளைண்ட் அந்த இது பெனிஃபிஷியரி மாடல்ல இருந்து நம்ம அடுத்து வந்து குரோ ப்ரொடியூசர் மாடலுக்கா நம்ம வந்து போய்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஸ்மால் நியூக்ளியர் ஸ்மால் மாடுலார் ரியாக்டர்ஸ், அப்புறமா வந்து ஜாயிண்ட் சேட்டலைட் டெவலப்மெண்ட், ஹியூமன் ஃபிளைட் டெவலப்மெண்ட், இதெல்லாமும் நம்மளால வந்து பண்ணக்கூடிய இணைஞ்சு பண்ணக்கூடிய பிரான்ஸும் இந்தியாவும் இணைஞ்சு பண்ணக்கூடிய ஸ்கோப்புகள் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதே மாதிரி இந்தியா ஆப்பிரிக்கா ஃபோரம் சப்மிட் இருக்கு பாத்தீங்களா, அதுலயுமே வந்து வி கேன் எக்ஸ்ப்ளாய்ட் த பொட்டன்ஷியல். ஓகேங்களா, வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியா பிராங்கோ இந்தியன் கோஆபரேஷன். இந்த ஆன்கோயிங் அந்த கான்ஃபிளிக்ஸ் இருக்குல்ல, யுக்ரைன், ஈரான், இதெல்லாமே வந்து யார் வந்து அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா குளோபல் சவுத் தான் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி மோடி அவர்கள் யூரோப்பியன் விசிட்ல இப்ப என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்லோவேக்கியா அப்படிங்கிற அந்த அந்த நாட்டையுமே வந்து போய் ஃபர்ஸ்ட் எவர் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் டு விசிட் ஸ்லோவேக்கியா சின்ஸ் இட்ஸ் இண்டிபெண்டன்ஸ் ஆகி முதல் முதல்ல இந்தியன் பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் போய் பாக்குறாரு அந்த நாட்டை அப்படின்னா வந்து மோடி அவர்கள் தான். அதே மாதிரி அடுத்த இம்பார்ட்டன்டான விஷயம் D10 டிபேட். T10 அப்படிங்கிறது ஆல்ரெடி நமக்கு தெரியும், G7 கண்ட்ரிஸ் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகேங்களா, ரொம்ப டெவலப்டு கண்ட்ரிஸ் தான் G7 கண்ட்ரிஸா இருக்கு. அதோடைய சப்மிட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்பயுமே நிரந்தர பார்ட்டிசிபேட்டரி உறுப்பினரா எப்பயுமே இந்தியாவை கூப்பிடுவாங்க. ஓகேங்களா, ஏன் கூப்பிடுறாங்க? பிகாஸ் எக்கனாமிக்கலி இந்தியா வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கண்ட்ரி, நான் நெகோசியபிள் கண்ட்ரி. ஓகேங்களா, அப்ப இந்தியாவை கூப்பிட்டு தான் ஆகணும். அப்ப G7 D10 வந்து லெவலப் பண்ணலாம் அப்படின்னு வந்து சில கோரிக்கைகளும் வந்திருக்கு. ஓகேங்களா, அப்படி என்ன லெவலப் பண்ணலாம், ஏன் டெவலப் பண்ணும், இல்ல D10 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டெமோக்ராட்டிக் கண்ட்ரிஸ். ஓகேங்களா, 10 டெமோக்ராட்டிக் கண்ட்ரிஸ் விச் ஆர் எமர்ஜ் டெவலப்டு கண்ட்ரிஸ். ஓகேங்களா, ஸோ அந்த பேச்சுவார்த்தையும் ஓடிக்கிட்டு இருக்கு. D10ல யார் யாரெல்லாம் வராங்க அப்படிங்கிறத ஒரு வாட்டி பாருங்க. ஓகே, அண்ட் தென் மிடில் பவர்ஸ், நம்ம ரெண்டு பேருமே பிரான்ஸா இருக்கட்டும் இந்தியாவா இருக்கட்டும் ரெண்டுமே மிடில் பவர்ஸ். ஓகேங்களா, விச் ஹேஸ் அ கிரேட் ஸ்டோர் டு ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி. ஓகேங்களா, இதோ ஃபண்டமெண்டல் அதோடைய ரோல்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டு கான்ட்ரிபியூட்டிங் த ஜியோ பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி. ஏன்னா இந்தியா இஸ் அ கிரேட் பேலன்சிங் பவர். ஓகேங்களா, இந்தியா இஸ் அ கிரேட் பேலன்சிங் பவர் விச் play a fundamental role in contributing and balancing the geopolitical stability and ensuring the smooth transition to multipolar world. இந்த வார்த்தைலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, ஜியோபொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டியை நம்ம என்ஷூர் பண்றோம் பிகாஸ் வி ஆர் பேலன்சிங் பவர். அதுக்கு அடுத்து மல்டிபோலார் வேர்ல்டுக்கு ஸ்மூத் டிரான்சிஷனை நம்ம வந்து என்ஷூர் பண்றோம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ட்ரோன் ரெவல்யூஷன் அண்ட் மாடர்ன் வார்ஃபேர். இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, மிலிட்ரி பவர் அப்படிங்கிறத நீங்க எதோட டிஃபைன் பண்ணுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சொஃபஸ்டிகேஷன் ஆஃப் கன்வென்ஷனல் ஆர்சனல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் காம்பேக்ட் ஏர்கிராஃப்ட், டேங்க்ஸ், ஆர்ட்லரி, வார்ஷிப். இப்போ ரிபப்ளிக் டே பரேட்ல எல்லாம் எதை பரேட் பண்ணிட்டு போறாங்க, என்கிட்ட எவ்வளவு வாரட்ஸ் இருக்கு பாருங்க, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு பாருங்க, ப்ரிசிஷன் கைடட் மிசைல்ஸ் இருக்கு பாருங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்றாங்க. அதுதான் பேட்டில் ஃபீல்டு சுப்பீரியாரிட்டியை இது வரைக்கும் தீர்மானிச்சுட்டு இருந்துச்சு இது வரைக்கும். ஓகேங்களா, அது ஒரு விதமான அசிமெட்ரிக் பவரை இல்லைன்னா ஒரு விதமான அன்ஈக்குவல் பவரை ரொம்ப லார்ஜ் நேஷன்ஸுக்கு கொடுத்துட்டு இருந்துச்சு. அப்ப இந்த ஸ்மால் நேஷன்ஸா இருக்கட்டும் இல்லைன்னா வந்து நான் ஸ்டேட் ஆக்டர்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி கொரில்லா வார்ஃபேர் பண்ணக்கூடியவர்களா இருக்கட்டும், அவங்க அன்கன்வென்ஷனல் மெத்தட்ஸ், அசிமெட்ரிக் டாக்டிக்ஸ் மூலமாகத்தான் வார நடத்திட்டு இருந்தாங்க. ஓகேங்களா, ஆனா இப்ப இருக்கக்கூடிய ஆன்கோயிங் வார், உக்ரைன், லெபனான், அதுக்கப்புறம் யூஎஸ், இஸ்ரேல், ஈரான், இந்த இந்த கான்ஃபிளிக்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா there is a paradigm shift has been happened. ஓகேங்களா, கமர்ஷியலி டிரைவ்டு ட்ரோன்ஸ், மாஸ் ப்ரொடியூஸ் பண்ணப்பட்ட அந்த ட்ரோன்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் ஹாஸ் பீன் வைட்லி டிப்ளாய்டு. எதற்காக டிப்ளாய் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ் சர்வேலன்ஸ்க்காக, ரிகானசன்ஸுக்காக அப்படி முதல்ல இது பண்ணப்பட்டது, டிப்ளாய் பண்ணப்பட்டது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து ப்ரெசிஷன் ஸ்ட்ரைக்ஸ், ஆர்டிலரி ஸ்பாட்டிங், அதுக்கப்புறமா வந்து எலக்ட்ரானிக் வார்ஃபேர், லாஜிஸ்டிக் சப்போர்ட்ஸ் அப்படின்ட்டு வந்து அதனுடைய அந்த எல்லைகள் வந்து விரிய ஆரம்பிக்குது. ஓகேங்களா, அப்ப
21st சென்ச்சுரி பேட்டில் ஸ்பேஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதோடைய அந்த ட்ரோன்ஸோடைய பெர்சிஸ்டன்ஸ் விசிபிலிட்டி அப்புறம் ரேபிட் என்கேஜ்மெண்ட் அது வந்து அதாவது வந்து என்ன சொல்றது, இன்றியமையாததா இல்லைன்னா வந்து தவிர்க்க முடியாததா போயிடுச்சு. ஓகேங்களா? இப்ப நம்மளுடைய அந்த இதுக்கு வருவோம். ட்ரோன்ஸோடைய ரெவல்யூஷன் இன் மாடர்ன் வார்ஃபேரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எப்படி வந்து இந்த ட்ரோன்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிருக்கு மாடர்ன் வார்ஃபேரை அப்படின்னா, எண்ட் ஆஃப் இட் ஹாஸ் புட் அ நெயில் in the coffin of the traditional battlefield superiorities. ஓகேங்களா? சீப் ட்ரோன்ஸை வச்சே நம்மளால வந்து ஒரு பெரிய கண்ட்ரியை வந்து எதிர்க்க முடியும். அதாவது ஜெயிக்க முடியலனாலும் நம்ம காப்பாத்திக்க முடியும், இல்லைன்னா அவங்கள ஹோல்டு பண்ணி வைக்க முடியும், வார் ஆஃப் அட்ரீஷனுக்கு கொண்டு போக முடியும் அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட், பெர்சிஸ்டன்ட் விசிபிலிட்டி ஆஃப் த பேட்டில் ஃபீல்டு. இப்போ இந்த ட்ரோன்ஸ் வச்சு நம்மளால வந்து இன்டெலிஜென்ஸ், சர்வேலன்ஸ், ரெகானசன்ஸ், அதுக்கப்புறமா வந்து ட்ரூப்ஸோட மூவ்மெண்ட்ஸையும் நம்மளால வாட்ச் பண்ண முடியும். அதனால வந்து ட்ரூப்ஸ் வந்து ஒளிஞ்சு எல்லாம் வர முடியாது இனிமேல். ஓகேங்களா? ஸோ இது ஒரு பெரிய ப்ராப்ளம். அதுக்கப்புறமா வந்து டெமோக்ரட்டைசேஷன் ஆஃப் த ஏர் ஸ்பேஸ். ஓகேங்களா? இதுவும் வந்து நடந்திருக்கு. ஸ்மால் ஸ்டேட் ஆக்டர்ஸ், நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ் இவங்களும் இப்போ ஏரியல் வார்ஃபேர்ல, ஏன்னா அது வந்து எக்ஸ்பென்சிவ் ஃபோர்ஸா இருந்தது, இப்போ வந்து அது வந்து எல்லாருக்குமான ஒரு வார்ஃபேரா மாறி இருக்கு. அதே மாதிரி இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆஃப் வார்ஃபேர், மாஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் ட்ரோன்ஸ் ஹஸ் லெட் டு இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆஃப் வார்ஃபேரா மாறி இருக்கு. ஓகே, அப்ப இதனால என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்ரோன்ஸோடைய அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் இன்டெலிஜென்ஸ், சர்வேலன்ஸ், ரெகானசன்ஸ், அப்புறமா வந்து ப்ரெசிஷன் ஸ்ட்ரைக்ஸ், எங்க கொண்டு போய் அடிக்கணுமோ அங்க போய் அடிக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் பர்சன் வியூ ட்ரோன்ஸ்னு இருக்கு. ஓகேங்களா? அப்ப அந்த ஃபர்ஸ்ட் பர்சன் வியூ ட்ரோன்ஸ்ல வந்து என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா கேமரா இருக்கும். அதுக்கப்புறமா வந்து அந்த பர்சன் வந்து காகுல் மாட்டியிருப்பாரு. அந்த காகுல்ல அந்த கேமராவுடைய அந்த வீடியோ வந்து ஒளிபரப்பாகும். அப்ப இந்த கேமரா மூலம் இந்த கேமரா மூலமா இந்த ட்ரோனை கீழ இருந்தே ட்ரோன் எங்க வேணாலும் அவரால வந்து ப்ரெசிஷனா வந்து கைட் பண்ண முடியும். அந்த கைட் பண்றதன் மூலமா எந்த இடத்துல அடிக்கணுமோ அந்த அட்டாக் வந்து அவரால பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ப்ரிசிஷன் ஸ்ட்ரைக்ஸா இருக்கட்டும். அப்புறமா வந்து லாய்டரிங் மியூட்டியன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சூசைட் ட்ரோன்ஸ். ஓகேங்களா? போயிட்டு ஒரு இடத்துல வந்து அட்டாக் பண்ணும். கமிகாசே ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ட்ரோன்ஸ் வந்து அதோடைய ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. அதே மாதிரி டீப் ஸ்ட்ரைக் மிஷன்ஸ். ஓகேங்களா? லாங் ரேஞ்ச்ல வந்து கொண்டு போய் அடிக்கிற மிஷன்ஸ். அப்புறமா வந்து ஆர்ட்டிலரி ஸ்பாட்டிங். ஓகே, அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் வார்ஃபேர்ஸ், லாஜிஸ்டிக் சப்போர்ட்ஸ், ஸ்வாம் ஆப்ரேஷன்ஸ், அதாவது வந்து நிறைய கோஆர்டினேட்டடா மல்டிபிள் ட்ரோன்ஸை கோஆர்டினேட்டடா கொண்டு போய் அடிக்கிறது. ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த ட்ரோன்ஸோடைய அந்த தாக்கங்கள் வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து ரொம்ப பறந்து விரிஞ்சதா இருக்கு இன் திஸ் 21st சென்ச்சுரி வார்ஃபேர். தென் கவுண்டர் ட்ரோன் அப்ளிகேஷன்ஸ், அதே மாதிரி கண்ட்ரிஸும் சும்மா இல்லை, அந்த ட்ரோன்ஸ் எப்படி கவுண்டர் பண்றதுங்கிறதுலயும் வந்து அவங்களுடைய டெக்னாலஜி அவங்க வந்து இது பண்றாங்க. அப்ப எலக்ட்ரானிக் வார்ஃபேர், ஜாமிங் அண்ட் கம்யூனிகேஷன் லிங்க்ஸ் இத பண்றாங்க. ஓகேங்களா? இப்ப இத கவுண்டர் பண்றதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்கும். ஓகேங்களா? அப்ப எலக்ட்ரானிக் இது இருக்கிறதுனால தானே நீங்க இதை கவுண்டர் பண்றீங்க. அப்ப நான் என்ன பண்றேன் பாருங்க அப்படின்ட்டு, they are using jamming resistance fiber optic first person view drones. ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணுவாங்க, ஃபைபர் ஆப்டிக்கை வந்து கனெக்ட் பண்ணி, ஆப்டிக்கல் கேபிள்ஸை ட்ரோன்ல கனெக்ட் பண்ணி அதை வந்து பறக்க விடுவாங்க. அந்த கேபிள் வந்து 300 400 கிலோமீட்டர் வந்து போகக்கூடிய கேபிளா இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரேடார் பேஸ்டு டிடெக்ஷன், ரேடார்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. கைனடிக் இன்டர்செப்ஷன், அதாவது வந்து பிசிக்கலா வந்து டிஸ்ட்ராய் பண்றது கைனடிக் இன்டர்செப்ஷன்னா. அதுக்கப்புறமா வந்து நெட்டை யூஸ் பண்ணி கேப்சர் பண்றாங்க. டைரக்ட் கொலிஷன்ஸ், மல்டி லேயர் ஏர் டிஃபென்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாத்தையுமே வந்து கவுண்டர் ட்ரோன் சர்வேலன்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. அப்ப வே ஃபார்வர்டு என்ன, ட்ரோன் அப்படிங்கிறது, ட்ரோன்ஸை யூஸ் பண்றதுங்கிறது ஒரு இன்னெவிட்டபிளான ஒரு விஷயமா மாறிடுது. அப்ப இண்டிஜினியஸ் ட்ரோன் எக்கோசிஸ்டம் வந்து நம்ம பில்ட் பண்ணோம். கெப்பாசிட்டி பில்டிங்கையும் நம்ம வந்து பில்ட் பண்ணோம். கவுண்டர் ட்ரோன் கெப்பாசிட்டியும் பில்ட் பண்ணோம். ட்ரோன்ஸை எப்படி யூஸ் பண்றதுங்கிறதையும் நம்ம பில்ட் பண்ணோம். இதுல தான் நம்ம நேற்று ஒரு நியூஸ் பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? அந்த நியூஸை நம்ம எக்ஸாம்பிளா கொண்டு வரலாம். சிஐஎஸ்எஃப் பர்சன்ஸ்க்கு வந்து நம்ம வந்து வி ஆர் ப்ரொவைடிங் ட்ரோன் கேப்பபிலிட்டி, ட்ரோன் ஹேண்டலிங், அதுக்கப்புறமா வந்து ட்ரோன் அன்ஆர்ம்டு ஏரியல் வெஹிக்கிள்ஸோடைய அந்த டிஸ்ட்ராயிங் ட்ரைனிங்ஸ்,
இதெல்லாம் நம்ம கொடுத்தோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அப்போ அந்த ட்ரைனிங்ஸ் ஆஃப் பேராமிலிட்டரி பர்சன்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதையும் நம்ம வந்து இதுல சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? ரோபஸ்ட் கவுண்டர் ட்ரோன் கெப்பாசிட்டி, தென் வந்து மாஸ் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி, இது எல்லாத்தையுமே நம்ம வி ஹாவ் டு டெவலப் அப்படிங்கிறத இந்த ஆர்டிகல் மூலமா நம்மளால வந்து தெரிஞ்சுக்க முடியுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த இந்தியா ஸ்லோவாக்கியா அந்த இதுவும் நம்ம பார்த்துருவோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்லோவாக்கியா எங்க இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஸ்லோவாக்கியா அப்படிங்கிறது ஒரு லேண்ட் லாக்டு கண்ட்ரி. ஓகேங்களா? லேண்ட் லாக்டு கண்ட்ரி. ஸோ அதை சுத்தி எந்தெந்த கண்ட்ரிஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹங்கேரி, ஆஸ்திரியா, அதுக்கப்புறம் செக் ரிபப்ளிக், போலாண்ட், உக்ரைன். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் இருக்கு. ரொமானியா கிடையாது. ரொமானியா இல்ல. ஜெர்மனி இல்ல. ஓகேங்களா? இது ரெண்டும் இல்ல. மத்ததெல்லாம் இருக்கு. ஹங்கேரி இருக்கு, ஆஸ்திரியா இருக்கு, செக் ரிபப்ளிக் இருக்கு, போலாண்ட் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து உக்ரைன் இருக்கு. முக்கியமா உக்ரைன் வந்து ஸ்லோவாக்கியாவுடைய நெய்பரா இருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம ஆம், இதோடைய இந்த ஸ்லோவாக்கியாவுடைய இந்த இதுக்கு வந்துருவோம். இதுல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கு. காம்ப்ரிஹென்சிவ் பார்ட்னர்ஷிப் வந்து சைன் பண்ணியிருக்காங்க மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்ல. அது என்னென்ன அப்படின்னா வழக்கம் போல பிளா 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 தான். ஓகேங்களா? டிஃபென்ஸ், லேபர் மொபிலிட்டி, அதுல அந்த லேபர் மொபிலிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, எஜுகேஷன், ஸோ இதெல்லாம் நம்ம போட்டிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. என்னன்னா காம்ப்ரிஹென்சிவ் கன்வென்ஷன் ஆன் இன்டர்நேஷனல் டெரரிசம் வித்தின் த யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க், இதை வந்து சப்போர்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அது என்ன கன்வென்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி கவுன்சில் 1267 சாங்ஷன் கமிட்டி லிஸ்ட் ஃபார் ஸ்பான்சரிங் ஆஃப் டெரரிசம். ஓகேங்களா? இது வந்து இந்தியா கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு செக்யூரிட்டி கவுன்சில் சாங்ஷன். ஓகே, ஸோ அதை சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது பல வருஷமா வந்து கொண்டு வந்திருக்காங்க. போதிய சப்போர்ட் இல்லாம பாஸ் ஆகாம இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் பெர்மனன்ட் அண்ட் நான் பெர்மனன்ட் சீட்ஸ், அதையுமே அதுக்குமே வந்து சப்போர்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதோட சேர்த்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்சோ சப்போர்ட்டிங் த இந்தியாஸ் மெம்பர்ஷிப் ஆன் நியூக்ளியர் சப்ளையர்ஸ் குரூப். ஓகேங்களா? இப்போ அந்த ஃபோர் இது சொல்லுவாங்க எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல் ரிஜிம்ஸ். ஓகேங்களா? அதுல 3ல நம்ம இருக்கோம், மெம்பரா இருக்கும். ஒண்ணுத்துல மட்டும்தான் இல்ல. அது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூக்ளியர் கண்ட்ரோல் சப்ளையர் குரூப்ல தான் இல்ல. ஓகே, அந்த நாலு எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல் ரிஜிம் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேங்களா? அண்ட் தென் வித் ரெஸ்பெக்ட் டு அனதர் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஜிட்டல் டெக்னாலஜி, இதுல எல்லாமும் வந்து மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து போட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து வந்து யூகே அரெஸ்ட் இந்தியன் மேன் ஆன் ரஷ்யன் ஷேடோ ஃபிளிட்னு இருக்கு. அந்த அரெஸ்ட் ஆனது அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லை, பட் ஷேடோ ஃபிளீட்னா என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். பிலிம்ஸுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ ஷேடோ ஃபிளீட் அப்படிங்கிறது என்னன்னா இட் இஸ் இட் ரெஃபர்ஸ் டு இட் இஸ் அ டார்க் ஃபிளீட் விச் இஸ் கிளாண்டஸ்டின். அப்படிங்கிறது என்னன்னா டார்க் நெட்வொர்க் அப்படின்னு அர்த்தம். இல்லைன்னா வந்து ஒளிஞ்சிருந்து இருக்கிற அந்த மாதிரியான விஷயம். ஓகேங்களா? அந்த மாதிரியான நெட்வொர்க் எதை யூஸ் பண்றாங்கன்னா ஏஜிங் கமர்ஷியல் டேங்க்ஸை யூஸ் பண்றாங்க டு டு பி யூஸ்ட் ஃபார் த டிரான்ஸ்போர்ட்டிங் ஆஃப் த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ். ஓகேங்களா? விச் ஃப்ரம் த கண்ட்ரீஸ் விச் ஆர் ஃபேசிங் இன்டர்நேஷனல் சாங்ஷன்ஸ் சச் அஸ் ரஷ்யா, ஈரான், வெனிசுலா. அப்ப இந்த ஷேடோ ஃபீட்ல இருந்து கொண்டு வரக்கூடிய அந்த பெட்ரோல்ஸை என்ன பண்ணுவாங்க, பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பல கண்ட்ரிஸ் வந்து வாங்குவாங்க. எக்ஸாம்பிள் இந்தியா, இந்த மாதிரியான கண்ட்ரிஸும் வாங்கும். ஓகேங்களா? இந்த பெட்ரோல் இருக்கு பாத்தீங்களா? இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் வந்து நேரடியா வந்து ஒரு கண்ட்ரி வாங்கிட்டு இருக்கோம் சாங்ஷனுக்கு முன்னாடி. ஃபார் எக்ஸாம்பிள் யூரோப்பியன் கண்ட்ரிஸ்லாம் வாங்கிட்டு இருந்துச்சு. இப்போ யூரோப் இது டைரக்டா வாங்க முடியாது. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா இந்தியா வந்து இன்டைரக்டா வாங்குறாங்களா? அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா வந்து ப்ராசஸ் பண்றாங்க. ப்ராசஸ் பண்ணி இவங்களுக்கு இப்ப விக்கிறாங்க. அதாவது டைரக்டா வர வேண்டிய விஷயத்த ஷேடோ ஃபிளீட் மூலமா இந்தியா வாங்கி ஒன் ஆஃப் த வே. ஓகேங்களா? இந்தியா வாங்கி இல்ல இந்தியா மாதிரி பல கண்ட்ரிஸ், இந்தியா மட்டும் இல்ல, இந்தியா, சைனா, சிங்கப்பூர், இந்த மாதிரி வந்து நிறைய கண்ட்ரிஸ் வாங்கும். ஓகேங்களா? இவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராசஸ் பண்ணி மறுபடியும் யூரோப்புக்கு தான் அனுப்புறாங்க. யூரோப்புக்கோ இல்லைன்னா வேற ஏதாவது கண்ட்ரிஸ்க்கோ அனுப்புவாங்க. ஓகேங்களா? அப்ப இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணி விற்கக்கூடிய கண்ட்ரிஸ்க்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லாண்டர் மார்ட் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லாண்டர் மேட் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லேண்டர் அப்படின்னா லாண்ட்ரி பண்றது. அதாவது ஒரு விதுவ செலவு பண்ணி வேற மாதிரி ப்ராடக்டா கொடுக்கறது. லேண்டர் மேட் கண்ட்ரிஸ் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ
இந்த விஷயங்கள், இந்த ஷேடோ ஃபிளீட்னா என்ன அப்படிங்கறது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. வேற ஒன்றும் இம்பார்ட்டன்ட் இல்லை இதுல. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா விண்ட் ஃபால் கெயின்ஸ் டேக்ஸ் அப்படின்னு வந்து ஒரு டேக்ஸ் இருக்கு. அதாவது வந்து இப்போ எந்த ஒரு இதுக்கு ஒரு வேல்யூ அடிஷனோ எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? சில கெயின்ஸ் வந்து அந்த கம்பெனி இல்லைன்னா வந்து அந்த இண்டஸ்ட்ரி எந்த ஒரு மெனக்கெடலும் இருக்காது. பிகாஸ் ஆஃப் த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னால ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு இடத்துல வார் நடக்குது. அப்ப அந்த வார்னால உங்களுக்கு ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் வந்து மூடி இருக்கா? அப்போ அங்க இருந்து எந்த ஒரு ப்ராடக்ட்டும் வரல. அப்ப பெட்ரோலியம் ப்ராடக்ட்டுக்கு டிமாண்ட் அதிகமாகுதா? அப்போ லோக்கல்ல இருக்கக்கூடிய அந்த பெட்ரோல் கம்பெனி இருக்குல்ல, அது வந்து அதோட ப்ராடக்ட்டுக்கு வந்து நிறைய விலை வச்சு விக்குது. இதனால அதுக்கு வந்து ஒரு கெயின் நடக்குது அப்படின்னா அதுதான் விண்ட் ஃபால். ஓகேங்களா? ஏதோ விண்ட் ஃபால் கெயின் நடக்குது. அப்ப அதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டாக்ஸ் போடுறாங்க. அதுக்கு பேர் தான் விண்ட் ஃபால் கெயின் டாக்ஸ். ஓகேங்களா? இந்த எது என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. வேற ஒண்ணும் இதுல இம்பார்ட்டன்ட் இல்ல. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா என்சிஆர்டி ஒரு காமெடி ஒன்று வேலையை பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டான்சிங் கேர்ள் ஆஃப் மொஹன்சதாரோவுக்கு ஒரு ட்ரெஸ் போட்டு விட்டுருக்காங்க. ஓகேங்களா? ஏன்னா டு ரெடியூஸ் த வல்காரிட்டி அப்படின்னு நான் பண்றேன் அப்படின்னு வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து வழக்கம் போல வந்து கிரிட்டிசிசம் வர ஆரம்பிச்சது. ஸோ அதனால வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? மாடிஃபைடு இமேஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. ஓகே. ஸோ இது ஒரு கான்ட்ரவர்சி. அப்போ இது சம்பந்தமா பாத்தீங்க அப்படின்னா டான்சிங் கேர்ள் வந்து 2025ல பிஒய்க்யூல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஃபேமஸ் ஃபீமேல் ஃபிகரிங் நோன் அஸ் டான்சிங் கேர்ள் ஃபவுண்ட் அட் மொஹன்சதாரோ இஸ் மேட் ஆஃப் வாட்? ஓகேங்களா? இதுதான் உங்களோட கொஸ்டின். இதுக்கான ஆன்சரை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேங்களா? இதை நான் வந்து கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்ணியே வைக்கிறேன் இந்த கொஸ்டினை போட்டு. ஓகே. ஸோ தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். ஜூன் 16 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டிஎன்டி அனாலிசிஸ் இஸ் ஓவர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் டூ ஷேர். ஓகே. தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட். ஜாலியா இருங்க.